குந்தன் ஸ்டோன் வச்சு இவ்வளோ ப்ராடக்ட் மேக் பண்ண முடியுமான்னு கேட்குற அளவுக்கு அவ்வளோ ஆக்சசரிஸ் வந்து நம்ம மேக் பண்ணலாம். ஸோ லேடீஸ் யூஸ் பண்ணுற நிறைய ஆக்சசரிஸ் வந்து குந்தன் ஸ்டோனில் நம்ம பண்ண முடியும். அதில் இன்றைக்கி என்ன எடுத்திருக்கேன்னா, இன்றைக்கி ஏர்பின் தான் எடுத்திருக்கேன். இது வந்து ஜடப்பில்லான்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு வந்து நான் எப்பயும் போல் நம்ம வந்து டிசைன்ஸ் ஒன்று மேக் பண்ணி OHP ஷீட்டில் மேக் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம ட்ரை பண்ணி கட் பண்ணி அந்த பேட்சஸ் மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் வந்து பேர்ல் பீட்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து நான் அந்த பால் பின்னில் வந்து ஜாயின் பண்ணி அந்த இது மாதிரி ஹேங்கிங் மாதிரி இந்த ஃப்ளோரல் டிசைன்ஸ் வரும் இல்லையா, அது மாதிரி நம்ம ரெடி பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் பேக் சைடில் இதில் வந்து ஹை பின் வச்சு நான் வந்து அட்டாச் பண்ணிக்கிறேன். அது வந்து ஜாயின் பண்ணிவிட்டு, ஸோ வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், ஜாயின் பண்ணி அட்டாச் பண்ணி மேலே வந்து பேக் சைட் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணி அது நல்லா நம்ம ட்ரை ஆக விட்டுணும். ஃபுல்லாக ட்ரை ஆனதுக்கப்புறமா தான் நம்ம எடுத்து என்ன பண்ணோம், அந்த பேக் சைட்டை ஃபுல்லாக வந்து நம்ம கட் பண்ணி ஷேப் கரெக்டாக எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அந்த பின்னை வந்து நம்ம வளைச்சி விட்டுக்கணும். வளைச்சோம்னா தான் அது வந்து ஏரில் நமக்கு அந்த ஜடையில் மாட்டுறதுக்கு கரெக்டாக உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி நம்ம அதை வளைச்சி விட்டுட்டோம்னா அவ்வளோதான், ஜடப்பின் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதே வந்து நம்ம 3D டிசைன்ஸ் வச்சும் பண்ணலாம். இல்லைனா வந்து MDFல வந்து பேட்சஸ் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு, ஸோ அதுலேயும் வந்து நம்ம யூபின் வச்சும் அந்த மாதிரி பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நான் உங்களுக்கு அதை அப்டேட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கான இந்த டிசைன்ஸ் ரெண்டும் பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுடைய ஹேண்ட்மேட் கலெக்ஷன்ஸ்லாம் டெய்லி அப்டேட்ஸ் பார்க்குறதுக்கு நம்ம பேஜை மறக்காமல் ஒரு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.